பர்வத்வேல் அன்மியூட் பண்ணியிருக்கான், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பார்வதி வேல்முருகன். எனக்கு இந்த பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் முக்கியமா இந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங், இந்த ட்ரைனிங் அப்படிங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதை நான் பெருமையாகவோ எதுக்குமே சொல்லலை பிரதர். உண்மையிலேயே எல்லாமே அச்சீவரா பேசுறாங்க. அப்போ நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டபுள் ட்ரிபிள் மோட்டிவேஷன் கிடைக்குது. இப்பயுமே நான் இன்னைக்கு மீட்டிங் வர முடியாத சூழ்நிலை தான். இருந்தாலும் நான் சாப்பிட்டு கை கழுவும் போது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு நாள் வந்ததுனால அந்த மீட்டிங்லயே நான் ஆர்வப்பட்டு வந்தேன். என்னுடைய வெற்றிக்கு அப்படின்னு பார்த்தா என்னுடைய டீம் சப்போர்ட், சரவணன் பிரதர் சப்போர்ட், ரெண்டாவது இந்த ஆஃப்லைன் சப்போர்ட், இதெல்லாம் தான் முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன். என்னுடைய முயற்சி, என்னுடைய வெற்றி அப்படின்னு நான் இதுல எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. சிஸ்டம் என்ன சொல்லுது, பிரதர் என்ன சொல்றாங்க, மீட்டிங் என்ன சொல்லுது, என்னுடைய அப்ளைன் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் ஃபாலோ பண்றேன். என்னுடைய இதையும் தாண்டி நான் அதிக நேரம் ஒர்க் பண்றேன், மற்றவங்களோட நான் திறமையா பண்றேன், திறமையா ஐடி எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உண்மையிலேயே மனசார சொல்றேன், என்னுடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் அப்லைனும் டவுன்லைனும் மட்டும்தான், நான் கிடையாது. என்ன காரணம்னா, நான் பிரதர் சொன்னது மாதிரி கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத வேத வாக்கா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சோன்னே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வாக்கிங் போவேன், அப்படியே இயற்கையை ரசிப்பேன். டெய்லி நான் ஒரு 5 ரூபா காயினை எடுத்து ஒரு உண்டியல் மாதிரி டெய்லி போட்டுட்டு வரேன். ஒரு 5 ரூபா காயினை எடுத்து போடுறதுனால எனக்கு மாசத்துல பெரிய வெற்றியோ பெரிய அமௌண்ட்டோ சேர போறதில்ல. 150 ரூபா சேரப்போகுது, அவ்வளவுதான். இது என்னுடைய டெய்லி 1 ரூபா எடுத்து சேர்த்து வச்சா கூட 30 நாள்ல 30 ரூபா சேருது. அந்த கணக்கு வச்சு நான் ஒரு 5 ரூபா எடுத்து வச்சா ஒரு 150 ரூபா வருது. மாசத்துல ஒரு 1800 ரூபா வருது. இது என்னுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஒரு ஆரம்பமா வைக்கிறேன். இந்த 1800 ரூபாயுமே நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன முதலீடு அப்படிங்கிற மாதிரி நான் அது வேற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா பிரதர், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தைக்காக சொல்றேன். அந்த ஒரு 5 ரூபாய் எடுத்து வச்சுட்டு அப்படியே பண்ணிட்டு ஒரு சின்ன தியானம் மாதிரி பண்ணுவேன். அப்படி இயற்கையை ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு இயற்கையை ரசிச்சா எப்படி இருக்கும், ஒரு நிமிஷம் எல்லாம் யோசனை பண்ணுங்களேன். இது நான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். இதையும் செய்வேன். 6 மணி அப்படியே ஆனதுக்கு பின்னாடி எனக்கு டீ கரெக்டா வந்துடும். டீயை சாப்பிட்டு அப்புறம் நான் அத்தியாவசிய வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருவேன். காலையில எந்திரிச்ச உடனே என்னுடைய டவுன்லைனுக்கு ஒரு 4 பேர் 5 பேத்துக்கு ஒரு 7 மணியை தாண்டின உடனே நான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு 8 மணிக்கு மேல என்னுடைய அப்ளைன் கவிதா மேடத்துக்கு நான் ஃபோன் போட ஆரம்பிச்சிருவேன். இதுல அப்ளைனா இருந்தாலும் சரி, டவுன்லைனா இருந்தாலும் சரி, ஃபோன் எடுக்கிறவங்க எடுப்பாங்க, எடுக்காதவங்க விட்டுருவாங்க. அவங்க எடுத்தாலும் சரி எடுக்காட்டியும் சரி எனக்கு சந்தோஷம்தான். நான் என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். இன்னைக்கு என் வேலையை என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன். அதே மாதிரியே நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னுடைய வெற்றி அப்படின்னு பார்த்தாக்கும் ஒரு 4 மாசம் 4.5 மாசத்துல நான் ஒரு பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறேன். இது மட்டும் என்னுடைய ஆசை இல்லை. இப்ப என்னுடைய டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் பிரான்ச் டைரக்டர் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்காங்க. அநேகமா இந்த மாசமோ இல்லைன்னா அடுத்த மாசமோ அவங்கள நான் பிரான்ஸுக்கு வந்துடுவேன். நான் எடுத்த உடனேயே கூட அந்த அடுத்த லெவல் எஸ்டி ஜிடி இந்த அளவுக்கு போற மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் நான் என்னுடைய வேலையை கன்சிஸ்டன்ஸா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பண்றேன், ஒரு 4 நாளைக்கு விட்டுறது, அடுத்து ஒரு 4 நாளைக்கு பண்றது, அப்புறம் டைம் இருக்கும்போது ஞாபகம் வரும்போது பண்றது. இந்த வேலையே இல்லை. என்னுடைய வேலை டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸை பொறுத்த மட்டும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு வேத வாக்கு. இப்படி வேத வாக்கா எடுத்து செய்யக்கூடிய லீடர்ஸ் அனைவருமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய இது. நானுமே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்குமே ஆட்கள் உடனே சேரல.
நெகட்டிவ் டெய்லி நான் வந்து பாசிட்டிவா ஃபேஸ் பண்றதை விட நெகட்டிவ் தான் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து அதாவது அதை அதை சொல்லும்போது என்ன சொல்றதுன்னா, அவங்கள தப்பு சொல்றதா என்னைய தப்பு சொல்றதா எனக்கு தெரியல. இன்னும் உலகத்தையே புரிஞ்சுக்கல. பணம் வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உரிய வழியை சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்க தேனை அவங்கள வந்து தேன் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுங்க, நம்ப மாட்றாங்க. இது வேற மாதிரி இன்னொரு கடை இருக்கு பாத்தீங்களா, அங்க நீங்க சொல்லுங்க, ஒரு 10 பேர் வர்றாங்க. இன்னைக்கு உலகம் எல்லாமே நெகட்டிவ நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஒரு டீம் வர்றாங்க, ஒரு ஒரு நண்பர்கிட்ட பேசுறோம், நல்ல விஷயத்த சொன்னோம்னா காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால ஒண்ணும் இல்ல, அது அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க வராது நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம டீம்ல அப்படி ஆளுகள் வந்துகிட்டு நெகட்டிவ் பேசுறவங்க வந்துகிட்டு சும்மா வேண்டா வெறுப்பா நம்ம என்னமோ அவங்கள வந்து கஷ்டப்பட்டு ஐடி சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்கு சேர்க்கறது மாதிரி இருக்குது. இப்பெல்லாம் பாருங்க, நான் வந்து போன மாசம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 4 ஐடி வச்சிருந்தேன். இப்போ 3 ஐடி, 7 ஐடி என் கையில இருக்கு. இந்த 7 ஐடியில 2 ஐடி இந்த 7 ஐடியில 2 ஐடி மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். மீதி 5 ஐடி வந்து நான் போடல. ஏன்னா அவங்க ஐடி போடுறது பெருசு இல்ல, ஆக்டிவேட் பண்ணணும். பண்ண முடியல. அதுக்காக நாங்க ஓயாம ஃபோன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருது. முன்னாடியே ஐடி எடுக்கும்போதே சொல்லிருவேன். அப்பா 24 மணி நேரத்துல ஐடிய ஆக்டிவேட் பண்ணிறணும். இல்லைன்னா ஐடி கேன்சல் ஆகி போயிரும். அதனால நீங்க பர்ச்சேஸ் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் ஆர்டர் பர்ச்சேஸ வந்து நான் செலக்ஷன் பண்ணி இது இவ்வளவு ரேட் வருது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு அன்னைக்குள்ள இல்ல அடுத்த நாள் ஐடிய போட்டு விட்டாரேன். முடிஞ்சா என்னுடைய டீம்ல இப்ப இந்த 1 மாசத்துக்குள்ள வரக்கூடிய எல்லா நபர்களுமே மிஞ்சி போனா 24 மணி நேரத்துல ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டைல மாத்தணும் அப்படின்னு நானு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளும் வந்து ஒரு சில நண்பர்கள்லாம் பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றதுல 100 பிவி பண்ணி பண்ணி வேகமா ஜெயிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது குரூப்ல எனக்கு நல்ல மோட்டிவேஷன் ஆகுது. என்னோட டீம்லயுமே நான் வந்து 100 பிவி பண்ணுங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. ஒரு சிலர் பண்றாங்க. ஒரு சிலர் முடியல. இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பேசி கொண்டு வந்துருவேன். எல்லாருமே நண்பர்களே. இதுல வந்து எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அ அதாவது ஐடி போடுறது ஆசையா போட்டுர்றாங்க. ஐடி போட்டதுக்கு பின்னாடி நம்ம எது பேசினாலும் நோ ரிசல்ட். அதுக்கு ஏன் அவங்களுக்கு நம்ம ஐடி போடணும்? போடுறதுக்கு முன்னாடியே இதுதான் அப்படிங்கிறது ஒரு தரத்துக்கு 3 தரம் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, நம்ம ஐடி போட்டா என்ன தப்பு? என்னுடைய பாலிசிய பொறுத்த மட்டுக்கும், ஒண்ணு மாசம் மாசம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிறணும். 2வது 8 டூ 9 மீட்டிங் கண்டிஷனா நீங்க அட்டெண்ட் பண்ணிறணும். இதுல ஒரு 2 நபர்கள் வந்து 8 டூ 9 என்னால மீட்டிங் வர முடியாது. பிள்ளைக வந்து அந்த டயத்துல கேம்ஸ் பாக்குங்க, வைக்கிங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக, இன்னும் அந்த ஐடிய நான் பெண்டிங்லயே தான் வச்சிருக்கேன். அதனால ஃபிரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு நல்ல நல்ல போக 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 நல்ல நல்ல நபர்கள்லாம் வர்றாங்க. எனக்கு பெருசா ஐடி வராட்டியும் பரவாயில்ல. ஆனா லேட் ஆக 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 எனக்கு நல்ல நபர்களா என் கண்ணுக்கு தெரியிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த பிசினஸ்ல பொறுமை, பொறுமை இருந்தா நல்லா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த பிசினஸ் எனக்கு வந்து கத்துக் குடுத்துட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், ஜெயிக்கணும் அப்படின்னம்னா நான் கத்துக்கிட்டது. அப்லைனோ, டவுன்லைனோ ஃபோன் எடுக்கலன்னா கவலையே படாதீங்க. நம்ம வேலைய நம்ம செஞ்சுகிட்டு இருக்கணும். அப்படின்னு தான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய டீம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, "நான் மீட்டிங் வர முடியாது. பொருள் வேணா பர்ச்சேஸ் பண்ணிட்டே வர்றேன்." அப்படின்னு ஒரு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால அந்த மீட்டிங் அவங்கள கொண்டு வர்றது வந்து ரொம்ப சிரமமாவே இருக்கு. அது என்னால என்ன பண்றது அப்படின்றது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்ப இன்னொரு விஷயமும் நான் பிரதர் நம்ம இதுல பார்க்கிறேன். இத நான் உங்ககிட்ட கூட பெர்சனலா பேசணும்னு கூட நெனச்சேன். இது ஒரு சந்தர்ப்பமா எடுத்து நான் சொல்றேன். இப்ப டீம்ல கீழ ஐடி போடுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் அதுல வந்து ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ண டேட்ல இருந்தே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில அப்படியே ரெகுலராவே இருக்கு.
இதனால என்ன ஆகுதுன்னா, கீழே இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. நாங்க வந்து அவங்க ஐடி இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு ஃபோன் போட நோ ரெஸ்பான்ஸ். என்னுடைய ஒரு தாழ்மையான பணிவுடன் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அத நீங்க அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா பரவாயில்ல. நீங்க டாப் லீடர்ஸ் அந்த அசோசியேஷன்ல இருக்கறனால கொஞ்சம் அட்மின்ட்ட கூட பேச பேச முடிஞ்சா பேசுங்க. இந்த இன்னாக்டிவா இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் அவங்கள கேன்சல் கூட பண்ணிறலாம். ஐடிய கேன்சல் கூட பண்ணிட்டா, என்ன மாரி கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ம். அப்படின்னு சொல்லிக்கிறேன். இருந்தாலுமே வந்து இந்த வருஷத்துல சார் நீங்க இப்ப கடைசியா சொன்னது மாரி, எனக்கு கீழ யாரு வர்றாங்களோ, இப்ப நீங்க பேசுன மாரி எனக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து விடப் போறதில்ல. நான் வந்து ஜெயிக்கணும். என்னோட டவுன்லைன் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, என்னுடைய அப்லைன் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, நான் ஜெயிக்கணும். இந்த பிசினஸ் என்னுடைய பிசினஸ். அதனால நான் அப்லைனையும் கண்டுக்க மாட்டேன். டவுன்லைனையும் கண்டுக்க மாட்டேன். அதாவது ஆ ஆ அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதாவது நான் ஜெயிக்கணும். என்னுடைய சொந்த பிசினஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல நான் வந்து பண்றேன். இருந்தாலும் நான் செய்யக்கூடிய சர்வீஸ வந்து கரெக்ட்டா டவுன்லைனுக்கு கரெக்ட்டா பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். கூடிய விரைவில் வந்து நான் ஜெயிப்பேன். நான் மட்டும் ஜெயிக்க மாட்டேன். என்னோட வந்து ஒரு டீம் கண்டிப்பா இருக்கணும். எனக்குமே வந்து இது வந்து முதல் வாய்ப்பு. அதே மாரி கடைசி வாய்ப்பு. என்னன்னா, வேற எந்த பிசினஸ்ல போனாலும் எனக்கு வந்து அது கெட்ட பழக்கமா, நல்ல பழக்கமான்னு தெரியல. நான் வந்து ஒரு பெரிய கோல் செட் வச்சிருக்கேன். ஒரு 1000 நபர்களை நம்ம மூலியமா சம்பாதிக்க வைக்கணும். அந்த 1000 நபர்களையும் கூடிய விரைவில பிரான்ச் டைரக்டரா ஆக்கி கம்பெனி முன்னாடி நிறுத்தணும். இதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும்? அப்படின்னு எனக்குமே ஒரு ஒரு ஆசை இருந்தது. அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த 1000 பேத்த நானும் ரியல் எஸ்டேட்ல கூட இருக்கோம். இன்னொரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதிலயுமே வந்து அது சாத்தியம் இல்ல. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பாகவும், கடைசி வாய்ப்பாகவும் அந்த வெஸ்டிஜ் கம்பெனிய நினைக்கிறேன். இந்த பிசினஸ்ல மட்டும் தான் நம்ம 1000 பேர் என்ன எத்தன பேர் வேணும்னாலும் நம்ம வந்து கீழ இருக்கக்கூடியவங்கள ஒரு புரமோஷன் குடுக்க முடியும். இப்ப நம்ம சொந்தமா கம்பெனி வச்சு மத்தவங்களுக்கு புரமோஷன் குடுக்கறது மாதிரி, இது நம்ம கம்பெனி. நம்மளுக்கு கீழ 1000 பேத்துக்கு மேல கூட புரமோஷன் குடுக்கலாம். அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப வந்தது. இந்த பிசினஸ்ல எனக்கு இந்த 8 மணி மீட்டிங் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாரி என்னுடைய டவுன்லைன்லயுமே ஒரு சிலர் சொல்றாங்க, "பகல் மீட்டிங் சொல்றீங்க சார். பகல் மீட்டிங் எங்கனால வர முடியல." அப்படின்றாங்க. என் டீம்ல இதுவரைக்கும் 25 நபர்கள் மீட்டிங்க்கு வந்தவங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு 5 பேர் மட்டும் தான் மீட்டிங் வர்றாங்க. என்ன காரணம்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள், "சார் நீங்க 8 மணி மீட்டிங் சொல்றீங்க ரைட்டு. பகல்லேயுமே வந்து மீட்டிங் சொல்றீங்க. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது." அப்படின்றாங்க. இத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியல. ஆனா நல்ல விஷயம் தான். பிரியப்பட்டவங்க வரலாம். பிரியமில்லைன்னா விட்டறலாம். ஆனா அத வந்து அவங்க சரியா அ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு குடுத்த என்னுடைய அ ஓகே. கம்பெனிக்கும் ஓகே. ஓகே. தேங்க் யூ பிரதர்.